எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்கா நாட்டிலே உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நான் இப்பொழுது இருப்பது உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம், ஹாலிவுட் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். மிகப்பெரிய சினிமா நடிகர்கள் மற்றும் பெரும் வியாபார முதலைகள் தங்கிக் கொண்டிருக்கும் இடம். நான் பார்த்தேன், இங்கே ஒரு வீட்டினுடைய விலை $210 மில்லியன் அமெரிக்கன் டாலர். அப்படின்னா நம்முடைய இந்தியா கணக்கின்படி கிட்டத்தட்ட 1850 கோடி ரூபாய் ஒரு வீட்டினுடைய விலை. அவ்வளவு அழகான விலை உயர்ந்த இல்லங்கள். இந்த விலையை நான் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு சீக்கிரமாய் வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களையும் நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்திலே இவ்வளவு விலை உயர்ந்த அழகான இடம் இருக்கும் என்றால், நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தின அந்த இடம் எவ்வளவு விலை உயர்ந்த, எவ்வளவு மேன்மையான இடமாக இருக்கும் என்று நான் யோசித்து என் உள்ளம் சந்தோஷத்தினால் பூரித்தது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த இடத்திற்கு கடந்து செல்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் பாத்திரர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்கள், அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரர்களாய் மாறும்படியாக ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தலத்திலே அவர்களும் வந்து சேரும்படியாக அன்பு பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும். இன்றைய தினம் அவர்கள் அதற்காக பரிசுத்தப்படுகிற தினமாய் மாறட்டும். பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.